வெல்கம் டு நியூட்ரிஷன் வெயிட் லாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பிரீஃபாக பார்க்க போகிறோம். ஹெல்த்தி முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படி. இப்போ வெயிட் லாஸ்க்கு நிறைய நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் எல்லாத்துலேயுமே நமக்கு ரிசல்ட் கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறது கிடையாது. ஸோ நம்ம டயட் இருக்கிறோம், ஜிம்முக்கு போகிறோம், வாக்கிங் போகிறோம், இது மாதிரி நிறைய ஃபார்மட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் வெயிட் லாஸ் ரிசல்ட் அப்படின்னும் போது நமக்கு அப் அண்ட் டவுன் தான் இருக்குது இல்லையா. அப்போது நீங்கள் ஹெல்த்தி முறையில் வெயிட் லாஸ் பண்ணணும். அது என்னென்ன ஃபுட்டு எடுக்கணும், எப்படி எடுத்தால் உங்களுக்கான வெயிட் லாஸ் ரிசல்ட் கிடைக்கும், என்ன டயட் எடுக்கணும், எவ்வளோ கலோரிஸ் எடுக்கணும், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணும் போது நம்ம வெயிட் லாஸ் ரிசல்ட்டை ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாக குறைக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டெய்லியுமே பாருங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 5 டிப்ஸுமே ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த 5 டிப்ஸ் வச்சு தான் உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட் ஈஸியாகவும் ஹெல்த்தியாக எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களுடைய உணவு, ஹெல்த்தி ஃபுட்டு நீங்கள் உங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கலோரி, நீங்கள் எடுக்கக்கூடிய உணவில் ஹையஸ்ட் கலோரி எல்லாமே லோ கலோரியாக இருக்கணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்டர் இன்டேக். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னா ஒரு 20 கிலோவுக்கு 1 லிட்டர் நீங்கள் தண்ணி குடிக்கணும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ். நம்ம என்னதான் நம்ம டயட் இருந்து வெயிட் லாஸ் பண்ணாலுமே எக்ஸசைஸ் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு நாளைக்கு 1 ஹவர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இது டிவைட் பண்ணிக்கோங்க. மார்னிங் ஒரு 1/2 ஹவர், ஈவினிங் ஒரு 1/2 ஹவர் நீங்கள் டிவைட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, எல்லாமே ப்ராப்பராக எடுத்துட்டீங்க, ஆனால் வெயிட் லாஸ் பண்ணும்போது தூங்கலை அப்படின்னாலும் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வரும். வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, நார்மலாகவே நம்மளோட தூக்கம் அப்படின்னும் போது நல்லா இருக்கணும். ஒரு 8 ஹவர்ஸ் ஆகுது நீங்கள் கம்பல்சரி தூங்கணும். ஸோ இந்த 5 டிப்ஸுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த 5 டிப்ஸுமே சொல்லிட்டீங்க. ஆனால் நான் என்ன மாதிரியான கலோரி எடுத்துக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1200 கலோரி மட்டும் எடுத்தால் போதும். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவில் என்னென்ன ஃபுட்டில் எவ்வளோ கலோரி அப்படின்றது உங்களால் கால்குலேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகையான காய், 10 வகையான பழம், 5 கட்டு கீரை, வாழைத்தண்டு, இது எல்லாமே நம்ம டெய்லி எடுக்கணும். இது எல்லாமே டெய்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா எல்லாராலையும் முடியுமா? கண்டிப்பாக முடியறது கிடையாது. ஸோ இதுக்கு கடப்பட்டுட்டு தான் நிறைய பேர் வெயிட் அதிகரிச்சிட்டே போகிறீங்க. ஸோ உங்களுடைய ஹெல்த்தி ஃபுட்டை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் உங்கள் ஹெல்த்தை சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணுறதால தான் உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட் கிடைக்கிறது கிடையாது, உங்கள் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வருது. ஸோ நீங்கள் டெய்லியுமே இந்த ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா கம்பல்சரி நான் சொல்கிற இந்த ஃபுட் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாக எடுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு கலோரி பேஸ் ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கும் இந்த ஃபுட்டு உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட். வேர்ல்டுவே நம்பர் 1 நியூட்ரிஷன் ஃபுட் அப்படின்னா நம்முடைய ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் மட்டும்தான். இந்த ஃபுட் பார்த்தீங்க அப்படின்னா 45 வருஷமாக அந்த ஃபுட் ரன் பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 95 கண்ட்ரியில் இந்த ஃபுட் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபுட் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் சோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் இந்த ஃபுட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஒரு வேளை ஷேக் எடுக்கும் போது அதில் பார்த்தீங்கன்னா 250 கலோரி கிடைக்கும். நைட் ஷேக்கில் 250 கலோரி கிடைக்கும். உங்களுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் மீல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700 கலோரி ஆட் ஆகும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் 1200 கலோரி நீங்கள் ஆட் பண்ணி எடுக்கும்போது உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஃபுட்டு எல்லாமே பாருங்கள், நிறைய பழம், காய், கீரை, வேர்கள், நட்ஸ் இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் இந்த ஃபுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபுட் எடுத்து நீங்கள் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும், ஈஸியாகவும் வெயிட் லாஸ் பண்ணணும், குயிக்காகவும் உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபுட்டு உங்களுக்கு தேவை. இந்த ஃபுட் நீங்கள் எப்படி எடுக்கணும், உங்களுடைய ஹெல்த்துக்கு நீங்கள் என்னென்ன ஃபுட்டு ப்ராப்பராக எடுத்துக்கணும், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த ஃபுட்டு நீங்கள் பெஸ்ட் ஆஃபரில் வாங்கணும், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.